டேய் நீ வர்றதுலாம் பெரிய விஷயம் இல்ல. நீ போட்டுக்கிறது ரஜினிகாந்த் வேஷமா இல்ல எம்ஜிஆர் வேஷமா? யாருக்கு தெரியும்? யாருக்கு? எனக்கே தெரியல. உனக்கே தெரியாதா? ஐ சி சூட் சூட் சூட். ஓ டைரக்டர். அவன் என்ன சூத்துங்கறாரு என்ன? சூத்து அத என்னன்னு என்னன்னு அந்தாலும் தெரியல. எனக்கு ஒரு மயிரும் தெரியாம தான் நிக்கிறேன். நான் தான் ரஜினிகாந்த், விஜயகாந்த், கமல், சூப்பர் ஸ்டார் எல்லாத்துக்கும் என்ன குண்டி வலி விட்டேன். எல்லாத்துக்கும் நான் தான். ஓஹோ பெரியப்பா டைரக்டர். டைரக்டர். ஓகே நீங்க வர்றீங்களா? சார் உங்களை மாதிரி ஆளதான் நான் ரொம்ப நல்லா பார்க்கணும் ஆசைப்பட்டேன். எந்த டைரக்டர் நீங்க வர்றீங்களா? இதுவரைக்கும் எந்த டைரக்டரா கையில பூஜித்து இருக்கேன். இதுவரைக்கும் எத்தனை பேர் நீங்க போட்டிருக்கீங்க? ஐயோ உன்னோட சேர்த்து 9 பேர் போடணும். என்னையோட சேர்த்தா? இல்ல அவர் ஷூட்டிங்ல படத்து. சார் எனக்கு எதுவும் இந்த படத்துல சீன் இருக்கா? ஏய் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க அங்க வாங்க. போய் லூசு பையல. பெண்கள் தான் வர்ற வாய்ப்பை எடுத்து போடுங்க. இப்ப பெண்கள் தான் தேர்ந்தெடுத்துக்கீங்க. ஐயா ஜூஸ் சாப்பிடுறீங்களா? மோர் வேணுமா பால் வேணுமா? ஐயோ பால் இருக்கும், பழம் இருக்கும். எங்க இருக்கும்? உள்ள இருக்கும். முக்கும் இல்லடா இருக்கும். பால் தரீங்களா? ஐயா எனக்கு ஒரே ஒரு படத்துல மட்டும் நடிக்க ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். இந்த கோட் தச்சாதான் அருவா வச்சு நறுக்குனதா? யாருக்கு தெரியும்? பின்னாடி எடுத்து மாட்டிட்டு விட்டேன். பின்னாடி கிடந்துச்சா? அது என்ன பேர்ல வித்தியாசமா இருக்கு? நீங்க வந்து மருதமணி பயனடான்னு எழுதி இருக்கு பேண்ட்ல. அதான் மருதமணி பயனடா டைரக்டர். அதான் சார். அந்த பக்கம் என்னது? இந்த போட்டு இது எரியுது. எடுத்துடுறாடா. அவர் அதான் சொன்னார்ல பெரிய டைரக்டர்னு. ஏய் சாக்கு அடிச்சுறாடா. மேடம் ஒரு ஷாட்டுக்கு வர்றீங்களா? நீங்களும் ரெடியா தான் இருக்கீங்க. ஏன் நீங்க ஷாட்னா எந்த ஷாட்டுக்கு கூப்பிடுறீங்க? ஒரு சாட்டுக்கு 10 கோடி கேளு. ஐயோ சார் ஒரு 10 கோடி கொடுத்துட்டு நான் தெரு கோடிக்கு போவா? ஏன் அந்த அளவுக்கு என்ன ஒருத்தல கோடி தொலையா? இருடி லூசு முண்டை. இல்ல படத்தின் பேரே அதுதான். என்ன சார் படத்து பேர் என்ன சார்? நீங்க இங்கிட்டு வாங்க. ஆம்பளை பேசுனா எனக்கு பேச்ச வராது. சரி மச்சான் இவரே நான் ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை சொன்னா என்ன அடுத்து சொல்ல மாட்டேன். சார் ஷூட்டிங்ல நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு ஏதாவது 2 வசனம் மட்டும் நீ பேச சொல்லுங்களே. நான் சூப்பரா வசனம்லாம் பேசுவேன். வசனம் பேசுவீங்களா? ஹாய் ஹாய் ஹவ் ஆர் யூ? இப்பதான் போயிட்டு வந்தேன். ஹாய் போயிட்டு வந்தியா? அதான் முட்டை கோஷ் வாட வருதோடா. ஹோட்டல் வச்சுக்க முகரே பாரு முறைக்கு இருக்கு பேல. ஒரு வசனம் பேச தெரியுமா? ஏதாவது 2 வசனம் சொல்லி கொடுங்களே. ஏதாவது 2 வசனம் சொல்லி கொடுங்களே. வசனம் 2 அம்மா உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க சார் கிட்ட. சார் என் பேர் வந்து ஜெயப்பிரியா சார். ஐயோ ஜனப்பிரியா. சார் நீங்க என்ன சார் பேர்? என்ன பேர் சொன்னாரு கேட்டு சொல்லுங்க. என்ன சார்? ஜெயப்பிரியா. செய்ய வர்றியா? உலப்பிரியா யாரையா என்ன பேர்? இல்ல நீங்க செய்ய வர்றியா வந்தாலும் கேக்குற நாடாத்த உலப்பிரியான்னு. ஏய் இது ஐயா நான் போயிட்டு வரேன். இன்னொரு என்னடா பறந்து வரேன். என்னையா கேட்ட உன்னைய கண்டோன்னா அரண்டு ஓடுறேன் அந்த ஆளு. யார பாத்து டைரக்டர் சொல்றாரு ஏதோ ஷூட்டிங் விஷயமா வந்திருக்காரு நான் நினைச்சா. இவருக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? எதுவும் பண்ணிருப்பாரோ? இல்ல அவங்க நேர அண்ணன் தம்பில. யார சொல்ற? அந்த அண்ணன் ஒரு மண்டையில இது வெட்டி இருக்காரே, வரப்பு வெட்டி இருக்காரே. மண்டையில வரப்பு வெட்டி இருக்காரு. அடி மூச்சு இருக்கு. இது வெட்டி இருக்காரு. என்னது? எனக்கு வேண்டாம், நீங்களே குடிங்க. சார் வாங்க சார். சார் வந்துட்டாரு பேசாம. சார் டிசிப்ளின் ஒழுக்கமாரு. பெண்ணே டிசிப்ளின். ஆமா சார் டிசிப்ளினா இருக்கணும். சார் டிசிப்ளின் சார். நீங்க உங்களுக்கு பணம் எவ்வளவு? ஒரு சின்ன கண்டிஷன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஆனா ஷூட்டிங்ல என்ன சொன்னாலும் கேக்குறீங்களா? என்ன சொன்னாலும் அப்படியா? சரி சார் சொல்லுமா. அவனே கட்டி பிடிக்கிறீங்க. இல்லம்மா நாங்க சும்மா இருக்க நேரம் கட்டி பிடிச்சுக்கிறது. கட்டி பிடிச்சாதான் எங்களுக்கு பேச்சு வரும். என்னடா நடக்குது? என்னடா டைரக்டர்ங்கற கடைசில இப்படியா? சார் உள்ள ஒண்ணும் போடலையா? இல்ல அவர் போடத்தாம வந்திருக்காரு. ஐயோ ஏன் என்ன இப்படி குழப்பறீங்க? சார் நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஆனா ஒரு கண்டிஷன். ஹீரோ யாரு? ஒருவேளை சூப்பர் ஸ்டாரை போடலாமா? இல்ல சூப்பர் ஸ்டார்லாம் அந்த படத்துக்கு ஒத்துவராது. ஒருவேளை வேற யாராவது உங்களுக்கு யார தோணுதோ நீங்க சொல்றவங்களா போடுவோம். அஜித் குமார் சாரை போடுவோமா? ஐயோ நோ, அஜித் குமார் படம். அஜித் குமார்லாம் எனக்குள்ள இருக்காரு, பக்கத்துல இருக்காரு, சென்னையில இருந்து வந்துருவாரு. ஏதாவது வெளிநாட்டுல இருந்து ஒருவேளை மம்பட்டியை போடுவோமா? கன பெருசா இருக்கும். நீங்க நைஸா போடலாம் தானே? மம்பட்டி நீங்க ஒரு நோக்கமா தான் மார்கழி மாசம்
மாடு காலைக்கு தெரியும் சார். அவர் மலையாள படத்துல எல்லாம் நல்லா பண்ணுவாரு. மலையாள படம் தமிழ் படம் பிரிச்சு போடுவாங்க. ஆமா தமிழ் படத்துல யார் ஹீரோ யாரும் சொல்லவே இல்லையே நீங்க. இவர்தான் ஹீரோ. யார் இவர் ஹீரோவா? முட்டை போண்டா மாதிரி இருக்காரு. அம்மா இங்க வாங்க. மேடம் மேடம் நான் தான் ஹீரோ. என் பேர் என்ன தெரியுமா? பேர் என்ன? சுனில் குமார். இது என்ன பேர் இப்படி வச்சிருக்காங்க? குமார் எடுத்துட்டு பூராமே சுனி சுனின்னு தான் கூப்பிடுவாங்க. என்ன கூப்பிடுவாங்க? சுனில் 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 அவர் சுனில் சுனில் கூப்பிடுவாங்க. அவர் சொல்றாரு உங்களுக்கு மொட்டனாக்கா? உங்க பேரு சுனிதா. எஸ் எஸ் எஸ். இல்ல உன் பேரையும் மாத்தாச்சு. சுனிதா சுனிதா. தாவ எடுத்துட்டு என்னதான் சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரான்னு முண்டைக்கு சுனிதா. தெரியும். சுமிதா. ஏமா உங்க பேர் என்ன சொல்லுங்க? இல்ல நான் சொன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து என்னைய குழப்பறீங்க. ஏன் நீங்க சொல்லுங்க உங்க பேரை சொல்லுங்க. என் பேர் வந்து சுனிதா பேகம். காலைல தானே என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க? காலைல தானே சரி காலையில ரெண்டு பேரும் போட்டு போட்டுட்டீங்க. அது நான் அவர் டைரக்டர், நான் ஹீரோ இல்ல. ரெண்டு பேரும் பார்த்தா பிராடு கலவர மாதிரி. அம்மா புராட்டுக்கார இல்ல, நான் போடுறாங்க இது கிடந்துச்சு. வேற எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஆ. எங்க ஒரு வசனம் பேசுங்க. ஹீரோன்னு சொன்னீங்களே ஒரு வசனம் பேசுங்க. ஜிஸ் பட்டேல்ஸ். ஓ இங்கிலீஷ்ல நிறைய படிச்சிருப்பாரு. நீங்க இங்கிலீஷ் பேசுங்க. நீங்க ஏன் பிரம்ம பிடிச்ச மாதிரியே நிக்கிறீங்க? அவருக்கு ஒண்ணும் மைண்ட் வேலை செய்யல. நான் என்ன சீன் பண்ணுவோம்னு முன்னாடி இல்லம்மா படம் சீன் என்ன செய்வோம்னு தெரியல. பரவாயில்ல சீரியல் தான் தொங்க விட்டாங்க. மைசூர்காரர்கள் ரொம்ப நன்றியா. ஏன் அந்த கூந்தலுக்கு நாடகத்தை வச்சீங்க? பேசாம ஏன் வீட்டுல வாய் டைப் பண்ணி ஒரே தான் பேசாட தீவு கொண்டாடன்னு எனக்கு மின்னுக்கு ஆளுகள் என்ன பேச்சே வராத. இந்த டைரக்டருக்கு அப்படி ஐயா. ரெண்டு வார்த்தை சொல்லுங்க சார். This is என்ன டைரக்டர்ன்றாரு அதுலயே நிக்கிறாரு. அடுத்த வார்த்தை வர மாட்டேங்குது. என்ன சொல்ல போற சொல்லு. இங்கிட்ட ஆள் இல்ல இங்கிட்ட ஆள காணாம நான் இடத்தை சொல்ல போறேன். என்ன சார் வித்தியாசமா கிராமத்துல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு? அம்மா அவரு லண்டன்ல வந்து இருக்காரு. அந்த படத்துல அப்படிலாம் அழுகணும். அழுக இருப்பாங்க நினைச்சனே அழுக ஒருத்த கூட இல்லையே. அதுக்கு ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? ஏன் குஞ்ச போடி நாடா கொட்டாயி ஒப்பாரி வைக்காம என்ன ரெண்டு பேரும் அழுதுகிட்டே இருக்கீங்க? அப்படி கத்தரிக்காய் எங்களுக்கு அப்படி கைலாதோ உங்களுக்கு. என்ன இங்கிலீஷ்ல பேச சொன்னா இவர் ஏதோ ஒரு பொம்பளை அழைச்சிருச்ச மாதிரி கேட்டு. இங்கிட்ட ஆளு இருக்காங்களா? இருக்கா இப்பதான் வந்துகிட்டு இருக்கா. இந்த நம்ம தம்பி வந்துட்டு இருக்கா. நாய் வரேன். நாயா அம்மா செய்ய வரியா நீங்க செய்யப்பிரியா? இப்படியே சொல்லாதீங்க, சங்கூச்சமா இருக்கு. சங்கூஷமா சொல்லாதீங்க. நீங்க என்ன உங்க பிரச்சனை? டைரக்ட் என்ன சொல்ற அத கேளுமா. சார் இவரை நான் என்ன பண்ணணும்? அவரை தூக்கிட்டு மிதிக்கணும் சார் வேற இவரை தூக்குறது கஷ்டம் சார். வேற ஏதாவது சொல்லுங்க. வேணா ஒண்ணு செய்யுமா? இவர் கீரை படத்துக்கு வர நான் நசிக்கிறேன். நீங்க சார் நான் பார்த்துக்கிறேன். இந்த பிள்ளை என்ன போட்டு மேல நான் அந்த ஆட்டத்துக்கு வரல. நான் வீட்டுக்கு போறேன். ஏமா இங்க வா. எது இருந்தாலும் உன்னை நான் தூக்காத மாதிரி நான் செய்யற மாதிரி ஏதாவது செய்யுங்க. அப்ப வாங்க ஜெயிக்க வாங்க. ஏய் டவுசர் கேஞ்சு தோடா வந்து. ஆமாடா வாங்க. அப்படிதான் இந்த சீனுக்கு அதானே. புரியுற மாதிரி ஈஸியா சொல்லி கொடுங்க சார். இந்த சீன் எல்லாம் முடிச்சிட்டு நம்ம காரைக்குடி செகண்ட் ஹோட்டல்ல தான் போய் தங்குறோம். ஏன் அங்க போய் நம்ம தங்கணும்? அங்கதான் ரூம் ஃப்ரீயா போட்டு கொடுப்பாரு நம்ம அண்ணன்ல. ஏய் ஏங்க அவர் பேரை கெடுத்து நாடா பார்க்க வந்த குறைக்காடா. இதுக்கு எனக்கு எந்த சதி இல்ல. ஹோட்டல் வருது நம்ம ஹோட்டலு ஒரு வரேன். அந்த ஹோட்டல் முத எங்க இருக்கு? காரைக்குடி இல்ல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட்ல வேணா நாளைக்கு வா போவோம். என்ன எங்கடா கூப்பிடுற? எல்லா விஷயம் ஏசி எல்லாமே இருக்கு. சாப்பாடு வாங்கி கொடுத்துரு. எதுக்கு கூப்பிட? அதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாரு. சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாரு. ஐயோ நீ பொறுப்புல நாங்க பொறுப்பு எடுத்துக்கிறோம். ஆதார் கார்டு நான் வச்சிருக்கேன். ஆதார் கார்டு நீ வச்சிருந்தா எனக்கு என்னடா? ஆதார் கார்டு கேட்பாரு. எங்க வீட்ல தெரிஞ்சா அடிப்பாங்க. இவர் இருந்து ஆதார் கார்டு கொடுக்க தேவையில்ல. மேனேஜர் இருப்பாங்க. அப்ப ஆதார் கார்டு கேட்பாங்க. யாராவது ஒருத்தர் வச்சுக்குருவான். எதுக்கு ஆதார் கார்டு தேவை? அப்புறம் நம்ம 2 பேரும் போல அடால்ஸ் கேட்க மாட்டாளா? நம்ம 2 பேருமா? நீயும் அந்த ஆளு தானே போறீங்க? நம்ம 3 பேரும் தானே போறோம். நம்ம 3 பேர் எதுக்கு போறோம்? இவனை டீ பலர் வாங்க. படத்துக்கு பேர் என்ன? என்ன பேரு? குத்துராணி சொருகுராசா. சூப்பர் சார். வணக்கம் சார். வணக்கம் சார கும்புரி சரி சார். குத்துராண்டி சார். போயிட்டோம். உட்காரு சார். சார் உட்காரு சார். என்ன கீழ உட்கார்ந்திருக்காரு? ஐயோ குத்துராண்டி சொருராண்டி உட்கார்ந்தவள எந்திரிக்க மாட்டேங்கிறா. சேர தொடுங்க சார். இங்க இரு. ஏன் யோசிச்சிட்டே சார் இருக்கீங்க? உட்காரு சார். படக்கு வெடுக்கு புடுக்குன்னு பேசி புடுங்க. வெடுக்குன்னு பேசினா புடுக்குன்னு பேச முடியாது. அது ஒரு
பேசுறியா? உட்கார்ந்து பேசுங்க சாருங்க. ஐயா ஆளை தள்ளி விட்டாரு. ஆமா சாருக்கு ஜூஸ் வேணுமா ஜூஸ்? நீங்க தூசு ஓடி போ அந்த மூளையில எடுத்து வச்சிருக்க போய் எடுத்துட்டு வா. மூளையில மூத்திரம்ல வெந்திருக்கு. ஏய் கிறுக்கு பாரு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. இது மூத்திரம் பிடிக்குமா? அதுலமா ஒரு ஏக்கன மாட்டு பண்ணையில வேலை ஆத்தவரு. அதுலயும் டேரக்டரா டாக்டரா? அம்மா டைரக்ட் தாமா அவரு. ஓமத்திரம் இந்த வயித்தொலி சாப்பிடுவாங்க. எங்க நம்ம ஊருக்காக வருகின்றிருக்கின்ற ஜூஸ் பேரு நான் சொல்றேன் கொண்டா. முத நீ மேனஸே இல்லாம நீ பேசு. சரி, கோதிக்கிற. நீ ஒரு மனுஷனா? கோதிக்கிறாய். வாயை மூடி தள்ள முத. கோதிக்கிறாய். தேவலாம பேசிட்டே இருக்க. கோதி- இங்கே நம்ம கிராமத்திற்கு வருகை அடி தந்து லூசு முண்டா மாலை அத்துட்டாடா. கொடுமாடா. சரி விடு நம்ம சார் தான் ஒன்றும் கோச்சுக்க மாட்டாரு. இங்கே நமது கிராமத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்க பேர் என்ன? உங்களுக்கு சார் நீங்க டைரக்டரா வரப்பா. என்னன்னு சொல்லுங்க முத. வேற வேற என் பேர் குஞ்சுமணி. குஞ்சுமணி அவர்களுக்கு குஞ்சுமணி இங்கே பயன்படா. ஆனந்த வாசிக்கும் சூர்யா சார்பாகவும் வெட்டிக்காரு சார்பாகவும் அம்மா, அம்மா. மிருதங்கார் சார்பாகவும் தாளகார் சார்பாகவும் அந்த பப்புடிகார் சார்பாகவும் மேடம் நீங்க நல்லா ஊம் போடுறீங்க. சார் அவங்க ஊப்பறல ஃபேமஸ் சார். வீடியோ எடுக்கும் 1 2 3 பேர் சார்பாகவும் அது பொன்னாரா சார். இருக்கு போல வசனம் பேசிட்டீங்க டான்ஸ் ஆடிட்டீங்க அது பொன்னாரா. மைக் செட் போட்டுருக்கும் செந்தில் குமரன். அவரு போய் ஊம் ஊம் அவர் சார்பாகவும் இங்கே வருகை தந்திருக்கும் டைரக்டர் ஏய் லூசு முண்டா. ஏய் எப்ப மாலை ஓடுவ டைரக்ட் இருக்கு. நாளை தான் இருக்கு. சாருக்கு சோடா கொடுமா. சாருக்கு சோடா. நான் டப்பால கேட்டேன் நீ எதுக்கு செம்பு எடுத்துட்டு வர? இல்ல செம்பு கழுவி இருக்குல்ல. சார் சாப்பிடு. சார் ஏன் மூஞ்சிய பார்த்தே குடிக்க இல்ல இல்ல அவரு பால் குடிச்சே இதாயிருச்சு. நீங்க கொடுக்கும்போது ஐயோ டைரக்டர் அவரு லண்டன் டைரக்டர்ல. பேப்பரியாவுக்கு கொண்டே திரண்டு இருந்தா கொண்டைய பத்தி பேசாதீங்க நமக்கு ரோசம் வந்துரும். கொண்டே பத்தி கொண்டே சார் டேய் டேய் டேய். ஏன் நான் கொண்டைய பேசுறேன் அப்புறம் மண்டையில அடிச்சுக்கிறாரு? அம்மா கொண்டேல அடிப்பாரு மண்டையில எப்பற அப்புறம் 3 வருஷம் நாடகம் ஆடிக்கிட்டு உன் கொண்டே பத்தி தான் சார் பேசுறேன். சார் 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 அமைதியா இருங்க. சத்த இருக்கு. என்ன இப்ப பேசுறீங்க? இருங்க. நான் என்னமோ ஏதோ குடிக்க சொன்ன மாதிரி பேசுறீங்க. இல்ல கொண்டே மட்டும் காமிக்கிறேன். டேய், டேய், டேய். என்னைக்காவது ஒத்த நாள் அம்மா அவர் என்ன சொல்றாருன்னா கொண்டைய மட்டும் காமிக்கிறிய எனக்கா ஒரு நாளாவது அவர் கேக்குறாருமா உன் மனசு புண்படாம பேசுவியான்னு கேக்குறாரு. நீ எத்தனை வருஷம் என் கூட நாடகம் ஆடுற? இருங்க எத்தனை வருஷம் ஆடுற? உண்மையை சொல்லு. தெரியல எனக்கு. உண்மையை சொல்ல ஒரு குத்து மதிப்பா சொல்லு. இப்போ வந்ததுல இருந்து ஏற்பாடுல வந்ததுல இருந்து என் கூட ஆடுற. நீங்க 2வது வருஷம் முடிஞ்சு இது 3வது வருஷம் அடி எடுத்து வைக்கிறீங்க. ஆமா. இத்தனை வருஷம் ஆனவனுக்கு இம்மி அளவு கூட காட்டல உங்களுக்கு காட்டவா போறேன். அது இடையில காமிச்சிருப்பீங்க. அவருக்கு காமிக்கல எனக்கு ஒத்த நாள் சரி அழுகாத கிடைக்கும் ஏஜாமா ஏய் லூசு முண்டா சாமான்லடி. ஏஜமாயா தொண்டை கட்டிருக்காதனால அப்படி கேக்குறியா? டேய் தம்பி நீ முதல்ல நீ பெல்ட்ட போட்டு அப்போ என்ன எது எங்க இருக்கு? ஏன்னா திடீர்னு லைட் எரியுது திடீர்னு ஆஃப் ஆகுது என்னடா மருதமணி உண்மை சொல்லுடா. இது எதுல கனெக்ஷன் கொடுத்திருக்கு? இதுல குஞ்சு லைன் சார் அந்த லைன் எங்க எடுத்துறோம் சொல்லி காமி கைய விட்டு பாக்க சொல்லுங்க. உனக்கு லைன் கொடுக்கவா? ஒருவேளை எர்த் அடிச்சிச்சுனா என்ன பண்ணுவீங்க? உனக்கு லைன் கொடுக்கவா? எனக்கு கொடுக்க வேணாம். ஏன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு லைட் போட்டுருக்காங்க. அண்ணா லைன் கொடுத்தா உங்களுக்கு லைன் கொடுத்தா அப்படியே இல்ல பெருசா எரியும்ல. இல்லம்மா அவர் டூம் லைட் ஐயா முதல்ல பெல்ட்ட போடு இல்லைன்னா பேண்ட கழட்டிட்டு வா. ஐயா பெல்ட் இருந்தா போட்டு வந்திருக்க மாட்டேனா? இல்லையாடா சரி பேசிட்டே இருக்காம இத வாங்கி முடக்கு குடிங்க. பேச்சை கேட்டதுனால தான் அவர் பெல்ட் அங்கே ஓட்டு வந்துட்டா அப்படி. அங்க போட்டு விட்டு பெல்ட் கொடுத்திருந்தா குடிக்க முடியுமா முடியாதா? அதெல்லாம் நீங்க கொடுக்கும்போது ஐயோ மடக்கு குடிங்க. தண்ணிய குடிங்க நீங்க பாலை குடிச்சிருவீங்க போல. நீங்க கொடுக்கும்போது குடிங்க. என்ன வாயில போனா கீழே வருது? இல்லம்மா இது மாதிரி இறங்குமான்னு பாக்குறாரு. ஒழுகுனாத்தே என்னமே சுகமா இருக்கும். என்ன சுகமா இருக்கு? குளுகுளுப்பு. தண்ணி ஒழுகுதா? நீங்க டைரக்டர் மாதிரி தெரியல. குளு 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 ஐயோ. சார் நீங்க டைரக்டர் மாதிரியே தெரியல. யாரு சொன்னது? இந்த மாடு காலைக்கு வந்திருக்கு போல. ஒழுங்கா உண்மையை சொல்லு. லண்டன் டைரக்டர் மயில் டைரக்டர் நீ எதுக்கு வந்த? நான் புதுக்கோட்டை ரெண்டு பேரும் என்ன குசுகுசுன்னு பேசிட்டே இருக்கீங்க? இந்த தொழில் விஷயமா பேசிக்கலாம் சாட்டுக்கு என்ன அடின்னு கேட்டு. புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல பழைய கார்த்தி வெயிட்டா கேளு. அந்த விலையே 1500 ரூபா வரும். ஏய் நான் பழைய இரும்பு பிறகு போட்டதே 1500 ரூபாய் கூட போடல. பார்த்து கொடுத்தனுங்க மார்கழி மாசம் 500 ரூபாய் குறைச்சு. ஏய் மேசாட்டுக்கு கேளு கூட சார்
மேஷாட்டுக்கு 3 கோடி, கீழ்சாட்டுக்கு 10 கோடி 10 கோடி 10 10 கோடி 10 கோடி, நடுவுல நடுசாட்டுக்கு வந்து 20 கோடி 20 கோடி 20 கோடி. மேஷாட்டுக்கு 3 கோடி. நியாயமா கேளுங்கய்யா. ஐயா கீழ்சாட்டுக்கு 2.5 கோடி. ஐயா இருங்க, ஒரு நியாயமா நான். சரி நீங்க எவ்வளவு தர்றீங்கன்னு சொல்லுங்க. ஒன்றும் வேணாம். எங்கள் அப்பையன் ஒரு 20 சென்ட் எனக்கு ஒதுக்கி விட்டுருக்காரு. 20 சென்ட் இடம். இடத்துல நீங்க போடலாம்னு. இடம்ல வயக்காடு, அதுதான் நஞ்ச. அந்த நஞ்சைய கூட வித்துட்டு வந்து இந்த புஞ்சைக்குள்ள போட்டு. ஒன்றும் பேச, நீங்க புஞ்ச நோக்கத்தில் வந்திருக்கிய. நீங்க ரூமை காலி பண்ணிட்டீங்களா? அது யார ஒரு 1500 வர்ற. ஏய் பாரதி, அது இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு நாடகத்துக்கு வந்திருக்கேன். காசை விற்க போனேன். அப்போ நாடகம் வேணாம், நான் அந்த காசு இந்த பணத்தை நான் கட்டிடுறேன். மைசூரில் அவங்கப்பா போதும். தம்பி தம்பி விடுஞ்சிருச்சியாவா? கையை விடத்தே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாரதி உலந்தேவு அந்த ஆளு அங்கே மிருதங்க வாசிக்கிற போய் கையை விடுண்டா. அவர் அப்ப அவங்க எல்லாருமே எனக்கு மாமா. அதான் அவங்க எல்லாம் பெரிய மனிதரா இருக்காங்க. அண்ணா அஞ்சாருங்க அண்ணே, உங்க தங்கச்சி ஆளு சூப்பரா இருக்குண்ணே. யாருக்குடா தங்கச்சி? அம்மாவுக்கு தாமா புருஷன். அப்புறம் என்ன அப்பத்தாவுக்கு அப்புறம் இருப்பாங்க. அண்ணனா சித்தப்ப, நான் அவனுக்கு பெரியப்பாவா? ஆனா உன்னை காலி நோத்தா சூப்பர். அப்பா குடும்ப மானத்தை வாங்குறாரு. இல்லம்மா, அந்த பையன் ஆடி ஆப்பருக்கு சாமான் வாங்கினாள். உங்க 2 பேரையும் பார்த்தா களவாணி பையன் மாதிரி இருக்கு. உண்மை களவாணி பையன். யாரு நீ? யார் நீ? எல்லாரும் உங்களை இதுக்குதான். இங்க பாரு, நான் மோசமான ஆளு. என் தொல்லை தாங்க முடியாம தான் என் புருஷன் அடி கஞ்சி கலைய கொண்டு கலையடிக்க போகையிலே, கஞ்சி கலைய கொண்டு கலையடிக்க போகையிலே, அடிய மத்தியான வயலுக்கு நீ மனமரண வரையிலே, அடிய கஞ்சி தான் கலையம் கொண்டு கஞ்சி தான் கலையம் கொண்டு அடிய கலகலன்னு போகையிலே, கஞ்சி கலையம் கொண்டு கலையடிக்க போற புள்ள. போக வேணாம், நினைச்சு யாரும் இருக்க வேணாம். வச்சிக்க வாயிருப்பிள்ளை பக்குவமா வந்து உண்மையாலுமே நீங்க எல்லாம் பாவம். என்ன பாருன்னு அவனுக்கே புரியாது. அதெல்லாம் வாசிக்கிறீங்க பாத்தீங்களா? சுதியோட சேர்ந்தா வாசிக்கலாம். புரியாம பாடுறதுனால தாண்டி நாடகம் புக் ஆகுது. அப்படியா? அப்ப எது பண்ணாலும் புரிய கூடாது. புரியாம இருந்தா நாடகம் நிறைய புக்கா வச்சிக்க வாய்ப்பிள்ளை ராசா என் பாவனை கழட்ட சொல்லியா? அம்மாசை பத்த நெருங்குது. அம்மாசை இருட்ட பத்த. இது என்னடா பைத்தியமாவே? என்ன பாரு? அட மாஞ்சோல பக்கத்திலே மான்கள். எந்த ஊர் பக்கத்துல? மாஞ்சோல. மாஞ்சோல பக்கத்துல? மாஞ்சோல கணக்குள்ள எகன இருக்கு. அப்படியா? பாடு பாடு பாடு. அடி மாஞ்சோல பக்கத்திலே புளிய மரம் தான் இருக்கு. அடிச்சு விடணும். ஆமான்னு சொல்லு. ஆமான்னு சொல்லு. சிங்கினா சிங்காட்டியா, சிரிச்சா நெத்தியாட்டியா, இல்லைன்னா கால இல்ல சிங்கினா சிங்கி அது சிங்கியாடி காலே ஈர. நீ முருகன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கீல, எனக்கு பிடிச்ச கடவுள். ஏன்டா இந்த மாதிரி அக்கிரமம் பண்ற? முருகனுக்கு எத்தனை பொண்டாட்டி? முருகனுக்கு 2 பொண்டாட்டி. அது மட்டும் இல்லம்மா, அவன் எங்க பிடிச்சான்? இடுப்பு பின்னாடி என்ன இருக்கு? இது இருக்கு.
இருக்குல்ல குமரன் எங்க இருப்பாரு? குன்றில் இருப்பார். குண்டில் இல்லங்க, குன்று இருக்கிற இடத்துல குமரன். ஐயோ பட்டிக்காரே, உங்களுக்கு தம்பி இங்க இருக்க கூடாது, இங்க இருக்கணும். அவர்தான் வாத்தியார். அவர் என்ன சொல்றாரு? உயரமான இடத்துல தானே, மேல உயரமான இடத்துல. அது உயரமா இருக்கிறதுனால நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். அது குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், கொண்டாட்டம் பக்கத்திலே கொண்டாட்டம். நெருங்கி செல்லுங்கள் முருகனின் பேரை, நின்ன பாடுகள் முருகனின் பேரை. வேல்முருகா வேல்முருகா வேல் வேல்முருகா. ஐயா முடிஞ்சா கீழே கேபிள் வயர் தொங்குது. இந்த கூதல்ல கொஞ்சமாவது பொல்ல அணைச்சு வந்தாவில அவரே பெட்டிய போட்டு அமுக்குறாரு. அவர் கூதல் அடிக்காது. அவர் மிருதத்தை போட்டு மாடை கொண்டே கட்டுங்க. ஒரு மனசாட்சி இல்ல. அவங்க எல்லாம் என்னென்ன செய்யறாங்க? கோச்சுக்கிறாதீங்க. பெட்டிய போட்டு அமுக்குறாரு. அப்பப்ப கூதல் அடிக்காது. தம்பி ஆல்ரவுண்ட் போட்டு அடிக்கிறாரு. அவருக்கு கூதல் அடிக்காது. அவர் சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன். பேசிட்டு இருக்கும்போது அப்புறம் கோவம் வரும்ல. அவங்க எல்லாம் அமுக்குறாங்க. அவர் போட்டு தட்டிக்கிறார். தக்கு 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 தக்குன்னு. சரி நீ வாமா அந்த கூதலுக்கு மாறி மாதம் கூதலுக்கு மாடு காலைக்கு தெரியுது. ஒன்னையும் தக்கு தக்கு தக்கு. ஒண்ணு இல்ல, அந்த புள்ளைய பார்த்துட்டு என் குண்டிய பார்க்க அது மாதிரியே தெரியும். நீ முதல்ல இந்த கோட்டை கழட்டி போடு. காட்ட மாட்டேன். நீ இந்த கோட்டை கழட்டி போட்டு அம்மா தூரம் போக வேணாம். என்ன செய்ய போற? ஆடுவோமான்னு யோசிக்கிறேன். லூசா தானே இருக்கு ஆடுது. இங்க எங்க ஆடுறது? ஒட்டு சுட்டு சுருங்கி போய் நல்ல கட்ட நாட்டு என்ன நான் புடிச்சா நின்றது, நீ புடிச்சா ஆடுது. லேடிஸ் சாமியா இருக்குமா? நீ புடிச்சா நிக்கத்தனமா செய்யும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாம் சரியா இருக்கணும். பாரதியா சூர்யாவா? வண்டியில நெல்லு பாரு, வண்டியில நெல்லு பாரு, வண்டியில குண்டிலடா தொண்டி. வண்டியில நெல்லு பாரு, வண்டியில நெல்லு பாரு, வண்டியில நெல்லு வரும், நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும். வண்டி என்னடா செய்ற? என்னடா ஐயோ மாசமா இருக்கீங்களா? வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டி
சரி கோச்சிக்கிறாங்க கோச்சிக்கிறாங்க ஐயா, காசு கொடுக்க போறாங்க காதல் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன் காதல் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன் ஓடி வந்தேன் நேரம் ஆயிருச்சு நான் காதல் பண்ண போறேன் என்னடா பாரு பெரியசாமி கேகேஆர் பாஸ்ட் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக வழங்குகிறார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி எனது வணக்கம். சேப்ரியா ஏய் நங்க 2 வாரம் அங்கேயே நான் போறேன். என்ன கேட்க போறோம்? நீங்க அந்த பாட்டை அவரை பாட சொன்னீங்க, அவர் வாய்ஸ்க்கு நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. இல்ல நாங்க 2 வாரம் உனக்கு கொடுக்கலையா? என்ன புடுக்கலையா? அங்க போயிட்டு எங்க சுத்தி நம்ம தான் வரோம் ஓ ஏங்க நீங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது. அது எங்க அக்கா புருஷங்க. நான் யார் தெரியுமா? யாரு? உங்க அக்காவோட புருஷனோட தம்பி, சொந்த தம்பி. இல்லையா, அவருக்கு அவர் ஒரு ஆள் மட்டும் தானே, தம்பியெல்லாம் இல்லையா? இடையில பிறந்தவன். அவங்க அப்பா அப்பாட்டு மேனுக்கு. ஐயா ஆமா ஆமா இடையில பிறந்தவன். எல்லாரும் உங்க மாதிரி ஆள இடையில விடுறதுக்கு பிறந்தவன். என்ன முறை? அப்ப அது யாரு? இது எங்க சித்தி மயன், என் மச்சினு. அப்ப எனக்கு வந்து சித்தப்பா வேணுமா? என் தங்கச்சி தான் அவனுக்கு கட்டிருக்கு. ஐயோ 2 பேரும் அண்ணன் தம்பி இப்பதானே சொன்னேன். லூசு முண்டை என் மச்சினாங்கிறேன். லூசு முண்டனியா? லூசு முண்டை தான் சொன்னேன். வேற இதுல அப்பலாம் பேச நான் கட்டுறேன். போய் வேற மாதிரி சொல்ல முடியுமா? அது நீங்க தான் எல்லாம் புளுத்த பேச்சா பேசுறீங்க. இதுக்கு சொல்ல முடியுமா? வேற நாங்க அப்ப நோக்காமன்னு பேசுவோம். அம்மா போட்றேன். அது ஒண்ணே போய் லூசுன்னு சொல்ல முடியுமா? உனக்கு எப்போ டைட் அட பைத்தியங்களா, என்ன லூஸ் இல்லம்மா உனக்கு டைட். என்னதான் ஆச்சு உங்க 2 பேருக்கு? என்னாச்சுன்னே தெரியாமத்தேன். மாசமா கால்ட்ட அப்படி பேசாத, குச்சி புடி. இல்ல இங்க அங்க அத்தங்கார ஓரத்தில் அமைய இருக்க பம்பு தட்டு தண்ணீர் நீ முழிக்க எந்த காலம் பார்த்தது தாயி அந்த காலாய் சொல்லி வராயி சிவகாசி நதியே இருக்கின்ற வெளியே எந்த காலம் பார்த்தது தாயே அந்த காலாய் சொல்லி வராயே. நல்லா ஆடுறீங்க, நல்லா பாருங்க. நல்லா பாடுறீங்க. ஏய் ஐயா, ஒரு ஆட்டம் போடுறாங்க. எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நானும் நான்குவங்க அன்னையான சுந்தரியே தான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய கணமே. எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நானும் ஆண்டுவங்க இங்கு நானும் ஆண்டுவங்க அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணமே. பள்ளிக்கூடம் படிக்க வைத்தாய் பவுனாய் கூட இருந்தாய் பள்ளிக்கூடம் படிக்க வைத்தாய் பவுனாய். இருமா என்னம்மா என்ன இங்க வா. அம்மா அவங்க செய்யும் தொழிலே தெய்வம். அம்மா முன்னாடி நான் தொட்டேன், அவன் பின்னாடி அவன் தொட்டேன். அது பூரா அவங்க சாமியா, அது என் சாமியா? ஏமா அப்புறம் அவங்க சாமா தொழில் சாமான் தானே.
அம்மா இவர் ஏன் பேக்கடி மருதமணி அம்மா ஆளாளுக்கு மாத்தி மாத்தி சாமி கும்பிட்டுக்கிறதுமா நீ எதை தன்னானே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே இது என்ன நாங்க ஆயிட்டா கையெடுத்து நின்றுவோமே கொஞ்சம் கேளு ஆசையில நாம் படிச்சு நீ நின்னு பாரு கண்ணதாச நான் இல்லை காளிதாச நான் இல்லை கண்மணியே உன்னாலே கவிஞ நானு தன்னாலே உங்குயில உமையில பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நாம் படிச்சு நீ நின்னு பாரு பல்லழகி இறந்த பல நிறத்தழகி பல்லுப்பான சிரிப்பழகி கண்ணாடி முகத்தழகி சிவப்பழகி செண்பகப்பூ கண்ணழகி தண்டிமை முடியழகி பாசமுள்ள சொல்லழகி என்ன நடந்துருக்கு நீ கேப்புல கிடா வெட்டிக்கிட்டு இருக்க என்னக்கா மயில இங்க வாடி வாத்தாங்க அவனுக்கு கம்பெனி கொடுத்துக்கிற எனக்கு கொடுத்தா கடையில மிருதங்க காரை அடிச்சிட்டு போறேன் என்னது நீ என்ன சொன்ன என்கிட்ட குடும்பம்னா அனுசரிச்சு போகணும் சொன்னீல அதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்க அது குழம்பு வைக்கிறதுக்கு நீ கிளம்பு வைக்கிறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படியா சத்தேடு அண்ணன் முடிச்சுட்டு கூப்பிடுறேன் அப்படி பண்ணப்பா அழுகப்படாது உனக்கு என்ன வேணும் ஊர் வேணுமா நீ கேட்குற அந்த பூ இல்லடா நீ உள்ள இருக்க பூ எதிர்பார்க்கிற நான் செருப்படி வாங்கணும் பூ எள்ளு பூ பல்லழகி இறந்த பல நிறத்தழகி கல்லுப்பான சிரிப்பழகி கண்ணாடி முகத்தழகி செண்டிப்பூ சிவப்பழகி செண்பகப்பூ கண்ணழகி வண்டிமை முடியழகி பாசமுள்ள சொல்லழகி எத்தனையோ சொல்ல புள்ள தமிழைய வார்த்தை இல்லை எத்தனையோ சொல்வம் புள்ள தமிழைய வார்த்தை இல்லை கத்து குட்டி கவிஞன் தானே கண்டுக்காத கஸ்தூரி மானே கத்து குட்டி கவிஞன் தானே கண்டுக்காத கஸ்தூரி மானே உங்குயிலே பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையிலே நாம் படித்து நீ பொட்டு வச்ச வட்டனிலா போனதன்ன வீதி உலா படபடக்கும் கோபிப்புராயே பரம்பரைக்கு ஏற்றவளா வேணும்
மதிக்க மஞ்சள் கொடி நான் தருவேன் பூங்குயிலே பூமையிலே பாட்ட கோயிலே ஆசையிலே நாம் படிச்சே நீ நின்று வா